ஹாய், இந்த வீடியோவில் பேண்டிட் லெவல் 6 எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன்னு நான் பார்க்க போகிறோம். இந்த லெவலை பற்றி என்ன டீட்டெயில்ஸ் தந்திருக்காங்கன்னு பார்ப்போம். The password for the next level is stored somewhere on the server and has all of the following properties. ஓகே, இதுக்கு முதல்ல பார்த்தோம் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த விஷயம் வந்து இந்த ஃபைலுக்குரிய ப்ராப்பர்ட்டிஸ் அதை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய நாங்கள் ஃபைல்ஸை ஃபில்டர் பண்ணி எடுத்தாங்க. இதில் என்ன சொல்லியிருக்கேன்டா, ஓன்ட் பை யூசர் பேண்டிட் 7 சரிதானே. இப்போ ஓனரை பற்றி கேட்டிருக்காங்க. இந்த ஃபைலில் ஓனர் யார். அடுத்த வந்து ஓன் பை குரூப் பேண்டிட் 6. ஓகே, அடுத்த வந்து குரூப்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்த வந்து 33 பைட்ஸ் இன் சைஸ். அப்போ இது ஆல்ரெடி செய்ததான். லெவல் 4 லெவல் 5 ரெண்டுலேயுமே வந்து இந்த சைஸை பற்றி பார்த்து நாங்கள் அது ஓகே. இதில் புதுசாக வாரது யூசர் அண்ட் குரூப் பற்றி தான். ஓகே, அது என்ன விஷயம்னு பார்ப்போம். அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம், லெவல் 5 வந்து இன்ஹி என்ற டிரெக்டரிக்குள்ளே தான் என்ன செய்யுது எங்களோட பாஸ்வேர்டு இருக்கிற ஃபைல் இருந்தது. இப்போ இதில் வந்து சம்வேயாக வந்து சர்வர்ன்னு சொல்லிக்கிறாரு. சர்வர்னா என்ன மீனிங்? அந்த கம்ப்யூட்டர் சரி தானே, ஒரு கம்ப்யூட்டரோட டைப் தானே சர்வர் கிளைண்ட். ஓகே, அப்போ சர்வர் அந்த கம்ப்யூட்டரில் ஏதோ ஒரு இடத்துல இருக்குண்டா ஃபுல் ஃபைல் சிஸ்டத்தையும் நாங்கள் என்ன செய்வோம், ஸ்கேன் பண்ணி பார்க்குவோம். அப்போ அதுக்கு தான் நாங்கள் என்ன செய்ய நாங்கள் ஆல்ரெடி ஃபைண்ட் அண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணாங்க தெரியும் ட்ரவர்ஸ் பண்ணி பார்க்குறதுக்கு. இப்போ குறிப்பிட்ட ஒரு ஃபைலில் நாங்கள் ட்ரவர்ஸ் பண்ணாமல் என்ன செய்யணும்னா ஃபுல் ஃபைல் சிஸ்டத்துலேயும் என்ன செய்யணும், ட்ரவர்ஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, டெர்மினல் ஓப்பன் பண்ணுறோம். ஆல்ரெடி நாங்கள் லெவல் 5 ஃபைண்ட் பண்ண பாஸ்வேர்டு வந்து கிளிப் போர்டில் காப்பி பண்ணியிருக்கிறோம். அதை பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நாங்கள் இருக்கிற பாத்தில் ஒரு ஃபைல்ஸோ அல்லது டிரெக்டரிஸோ இல்லை. அதான் அவங்க சொன்னாங்க சர்வரில் தான் இங்கே இருக்குன்னு சொன்னாங்க சரி தானே. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா ரூட் ஃபைலுக்கு போகணும். இந்த ரூட் என்னென்னு கண்டுபிடிக்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு முதல் பாருங்கள், PW என்ற ஒரு கமாண்ட் கொடுக்குறோம். இந்த PWD என்ற கமாண்ட் என்ன செய்யுதுன்னா நாங்கள் இருக்கிற பாத்திர ஃபைலை தருது. இந்த /1/ வந்து ரூட்டாக குறிக்கிது சரி தானே. நான் CD/ கொடுத்தேன்டா அங்கே ரூட் ஃபோல்டருக்கு போகும். இப்போ நாங்கள் ரூட்டில் இருக்கிறோம். PWD கொடுத்து பார்க்குறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாஷ் தான் காட்டியிருக்கு. ஸோ இது ரூட். ஓகே, இதில் இங்கே ஒரு இடத்துல என்ன செய்ய போகுது, அங்கே பாஸ்வேர்ட் இருக்க போகுது. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா இதில் போய் ஃபைண்ட் கமாண்ட் கொடுக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் வந்து பிரிண்ட் ஆகுது. அதாவது இந்த சர்வரில் இருக்கிற முழு ஃபைல்ஸுமே என்ன செய்ய போகுது எங்களுக்கு ஷோ பண்ண போகுது. ஸோ அதனால் நான் Ctrl+C ப்ரெஸ் பண்ணி கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ எங்களுக்கு தேவையான விஷயத்தை கொடுப்போம். அடுத்தது வந்து என்ன கமாண்ட் நாங்கள் யூஸ் பண்ணாங்க, ஃபைண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணாங்க. 3 விஷயம் சொல்லியிருந்தவங்க. ஒன்று யூசர், அடுத்தது வந்து குரூப், அடுத்தது ஃபைல் சைஸ். எங்களுக்கு ஃபைல் சைஸ் ஆல்ரெடி தெரியும். ஃபைண்ட் கமாண்டை யூஸ் பண்ணி அப்படி ஃபைல் சைஸை ட்ரவர்ஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறேன்னு எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா இந்த குரூப் அண்ட் யூஸரை வந்து இதே கொமாண்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாமான்னு பார்க்க போகிறோம் சரி தானே. ஓகே, அப்போ என்ன செய்வோம், நாங்கள் மேன் பேஜை ஒரு செக் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா யூஸரை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. ஆனால் அது வந்து பெர்மிஷன் ரிலேட்டடானது போல் இருக்குது. ஓகே, நான் என் ப்ரெஸ் பண்ணால் ட்ரவர்ஸ் பண்ணி பார்க்கணும் ஒவ்வொரு விஷயமா. எங்கெங்கே யூஸர் அந்த கீவேர்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஷோ பண்ணும். ஓகே, இன் order to get a user confirmation. நோ, இது இல்லை. கரண்ட் யூஸர் நோ யூஸர் இல்லை. ஓகே, இங்கே இருக்குது. இது ஒரு ஆர்கியூமெண்ட் என்ன, நமக்கு ஒரு மைனஸ் வந்துருக்கு. மைனஸ் யூசர், அங்கே என்ன சொல்லியிருக்கு, யூநேம்ன்றது வந்து யூசர் நேம் சரி தானே. அடுத்தது வேறு என்ன செக் பண்ணி பார்க்கணும், குரூப். ஓகே, அடுத்தது அதுவும் இருக்குது மைனஸ் குரூப். அடுத்தது என்னது ஜிநேம்னு சொல்லியிருக்கு சரி தானே. ஓகே, அப்போ யூசருக்கும் பார்த்து நாங்கள் இதே மாதிரி தான். ஓகே, நீ இதை வச்சு கொண்டு என்ன செய்ய போகிறோம், நாங்கள் சர்ச் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நான் ஃபைண்ட் அண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஃபைண்ட். ஓகே, நாங்கள் இப்போ இருக்கிற ஃபோல்டர் தான், பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு ஃபைலில் தான் இந்த பாஸ்வேர்டு இருக்க போகுது. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஃபைல்ஸை மட்டும் தனியாக இருக்க போகிறோம். அதுக்கு நாங்கள்
டைப் பண்ண கமாண்ட் யூஸ் பண்ணாங்க. அடுத்தது சைஸ் 33C பைட்ஸை C என்னதால் காட்டுவோம். அடுத்தது யூசர், இதில் எத்தனை யூசர்ன்னு சொல்லியிருந்தவங்க, யூசர் bandit 7 குரூப் bandit 6, யூசர் bandit 7 குரூப். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் வந்திருக்கு. போன லெவலில் ஒரே ஒரு ஃபைல் தான் வந்தது, இதில் நிறைய ஃபைல்ஸ் வந்திருக்கு. பட் அப்படி இருந்தாலும் வந்து இதில் நிறைய ஃபைல்ஸ் வந்து பெர்மிஷன் டினைடுன்னு வந்திருக்கு. இப்போ என்ன மீனிங்கன்னா, அதில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த எல்லா ஃபைல்ஸுக்குமே இருக்குது. ஆனால் எல்லா ஃபைல்ஸையும் என்ன செய்யலாது, எங்களால் ரீட் பண்ண இல்லாது. ஏனெண்டா அதில் பெர்மிஷன் டினைடுன்னு வருது. அப்போ எங்களுக்கு பெர்மிஷன் எந்த ஃபைலில் ரீட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் இருக்கோ அந்த ஃபைலில் தான் என்ன இருக்கும், பாஸ்வேர்டு இருக்கும். சும்மா ஜென்ரலான ஒரு விஷயம். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இப்போ இதை நாங்கள் என்ன செய்யலாம், ரீட் பண்ணி பார்த்தோம் வேண்டாம் சரி. ஆனால் இது இப்போ இதுக்குள்ள ஒரு கொஞ்சம் ஃபைல்ஸ் தான் இருக்கின்றபடியா, நிறைய ஃபைல்ஸாக இருந்தாலும் நாங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கக்குள்ள அதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்படி இல்லாமல் நிறைய ஃபைல்ஸ் வருதுண்டா என்ன செய்யலாதுங்களால் கண்டுபிடிக்க இயலாது. இதில் இந்த பெர்மிஷன் டினைடுன்றது எல்லாம் வராமல் பெர்மிஷன் இருக்கிறது மட்டும் எங்களுக்கு ஷோ பண்ணி ஈஸியாக இருக்கும் தானே. அப்போ அதை என்ன செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ நான் ஆல்ரெடி கொடுத்த கமாண்ட் எடுக்கிறேன். பேஜ் அப் ப்ரெஸ் பண்ணிங்கண்டா, அரோ கீஸில் அரோ ஆப் அல்லது பேஜ் அப் ப்ரெஸ் பண்ணிங்கண்டா ஆல்ரெடி யூஸ் பண்ண கமாண்ட் வரும். ஓகே, இப்போ இதை நான் என்ன செய்ய போகிறேன்டா, பெர்மிஷன் டினைடு வந்தது எல்லாமே என்ன செய்யணும், ஷோ பண்ணக்கூடாதுண்டா. அதை நான் என்ன செய்யலாம், இன்னொரு கமாண்ட் ஒன்று இருக்குது. டூ கிரேட்டர் தேன் சிம்பால் கொடுத்துட்டு என்ன செய்யணும்னா /dev/null. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரே ஒரு ஃபைல் தான் இதில் ஷோ பண்ணியிருக்கு. பாஸ்வேர்டு இருக்கிற ஃபைல் மட்டும்தான் இருக்குது. மிச்சம் எல்லாமே வந்து என்ன செய்யலை, எங்களுக்கு ஷோ பண்ணலை. ஏன்னா மிச்சம் எல்லாமே பெர்மிஷன் டினைடு வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நான் புதுசாக ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், டூ கிரேட்டர் தேன் /dev/null. ஓகே, அதில் மீனிங் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து இந்த டூன்றது வந்து ஃபைல் டிஸ்கிரிப்டர் என்று சொல்லுவோம். அதாவது வந்து இந்த டூ என்னத்தை மீன் பண்ணுதுன்னா ஸ்டாண்டர்ட் எரர் என்று சொல்லுவோம். அதாவது வந்து இதில் வார அவுட்புட் வந்து அவுட்புட்டில் ஏதாவது எரர் இருக்கின்றது ஃபைன் பண்ணதாக இருந்தால், இந்த நெக்ஸ்ட் சிஸ்டம் ஃபைன் பண்ணதாக இருந்தால் அதை என்ன செய்யும், இந்த டூ மென்ஷன் பண்ணும். அடுத்தது இந்த கிரேட்டர் தேன் சிம்பிள். இந்த கிரேட்டர் தேன் சிம்பிள் நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை எக்கோ பண்ணி அதை வந்து நாங்கள் இன்னொரு ஃபைலில் சேவ் பண்ணாங்க. அப்போ நான் லெவல் 2 ஒரு லெவல் 3 எக்ஸ்பிளைன் பண்ண இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகே, அப்போ இது வந்து ரீடிரெக்ட் சிம்பிள். அப்போ இதில் வர அவுட்புட் எல்லாமே என்ன செய்ய போகுது, அங்கால இருக்கிற விஷயத்துக்கு நாங்கள் எந்த ஃபைலுக்கு கொடுக்குறோமோ அந்த ஃபைலுக்கு என்ன செய்ய போகுது, அனுப்ப போகுது. சரி தானே, ரீடிரெக்ட். அப்போ இதில் வர அவுட்புட்டில் எதெல்லாம் எரராக இங்கே கன்சிடர் பண்ணப்படுதோ அவ்வளோத்தையும் என்ன செய்ய போகுது, இங்கால இருக்கிற ஃபைலுக்கு ரீடிரெக்ட் பண்ண போகுது. இந்த கமாண்டோட அவுட்புட் தான் மேலே இருக்கிற இவ்வளோ விஷயம். இப்போ நாங்கள் என்ன செய்யிருக்கோம், 2 சூஸ் பண்ணியிருக்கோம். 2ன்றது என்னது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் எரர். அதாவது இதில் வர எரர் எல்லாமே என்ன செய்ய போகுது, அங்கால சூஸ் பண்ண போகுது. எரர் எல்லாமே சூஸ் பண்ண போகுது. எது எரர், இந்த பெர்மிஷன் டினைடு வரது எல்லாமே இங்கே என்ன செய்யும், எரராக கன்சிடர் ஆகுது. ஓகே, அவ்வளோத்தையும் என்ன செய்ய போகிறோம், ரீடிரெக்ட் பண்ண போகிறோம். இங்கே இந்த dev ஒரு ஸ்பெஷல் ஃபைலுக்குள்ளே. அந்த ஃபைலோட ஸ்பெஷல் என்னென்னா அது வந்து ஒரு பிளாக் ஹோல் மாதிரி. சரி தானே, அதாவது வந்து என்னென்னலாம் இன்புட் கொடுக்குறோமோ அவருக்கு நாங்கள் என்னென்ன இன்புட் கொடுக்குறோமோ அவ்வளோத்தையும் என்ன செய்கிறோம், விழுங்கிடும். அதாவது வந்து அதை ஷோ பண்ணாது, ஸோ டிஸ்கார்ட் பண்ணிடும். ஓகே, அப்போ இங்கே வர பெர்மிஷன் டினைடு எல்லாம் என்ன செய்ய போகுது, டிஸ்கார்ட் ஆகி எது மிஞ்சுதோ அது மட்டும் என்ன செய்ய போகுது, வரப்போகுது. இவர் தான் அந்த ஃபைல். ஓகே, அப்போ இவரை நாங்கள் ரீட் பண்ணி பார்த்தோம்டா. சரி, ஓகே, இதுதான் அடுத்த லெவலுக்குரிய பாஸ்வேர்டு. ஓகே, அடுத்த வீடியோவில் அடுத்த லெவலில் எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன்னு பார்ப்போம். டவுட் எதுவும் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.